சிறந்த காமெடி நடிகரான எஸ்வி சேகர் அரசியலிலும் காமெடி நடிகராக தற்போது மாறியிருப்பது நமக்கு வருத்தத்தை தான் அளிக்கிறது. பிராமணர்கள் கூட்டமைப்பை உருவாக்கிய போது பல லட்சக்கணக்கான பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பிராமணர்கள் தங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுக்க எஸ்வி சேகர் துணிந்து முன்வந்ததை பாராட்டத்தான் செய்தார்கள். வன்னியர்களும் நாடார்களும் முதலியார்களும் பிள்ளைமார்களும் நாயுடு இனத்தவர்களும் தங்கள் ஜாதிக்காக சங்கம் அமைத்து போராடும் போது தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் பாடுபட்ட அந்தண இனத்தவர்கள் தங்கள் குறைகளை எடுத்து அரசிடம் வாதாட ஒருவர் முன்வந்ததை எண்ணி மனம் மகிழ்ந்தார்கள். ஆனால் அரசியல் என்னும் சகதியில் சிக்கிய எஸ்வி சேகர் அதிமுகவா திமுகவா என்று தடம் மாற வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது என்பதுதான் புரியவில்லை. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட ஜாதி அமைப்பு இன்றுள்ள காலகட்டாயத்தில் தானாகவே மறைந்து வருகிறது. அணைந்திருக்கும் தணலை ஊதி தீமூட்டி அரசியல் ஆதாயம் காண நினைப்பவர் கலைஞர். எஸ்வி சேகரை கலைஞர் என்று பாராட்டுவார், நாளையே மேல் ஜாதிக்காரன் என்று வசைபாடுவார். இதை எஸ்வி சேகர் அறியாதவர் அல்ல. கலைஞருக்கு உள்ள தமிழ் மொழி பற்றை போல் தமிழ் தாத்தா ஊவேசா புரட்சி கவிஞன் பாரதியார் போன்றவர்கள் பரம்பரையில் வந்த அந்தணர்களுக்கும் தமிழ் உணர்வு உண்டு என்பதை கலைஞர் உணர வேண்டும். ஈழத்தில் தமிழினம் கொடியவர்களால் படுகொலை செய்யப்பட்டிருப்பதைக் கண்டு மனம் பதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல அந்தண பெரியோர்கள். பிறருக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல எண்ணங்களிலேயே பல்லாயிரம் ஆண்டுகளாக புரோகிதர்களாகவும் திருக்கோயில்களில் அர்ச்சகர்களாகவும் வாழ்ந்து வரும் பிராமணர்கள் தமிழ்நாட்டு மண்ணிலே மற்ற தமிழ் சாதி மக்களுடன் ஒன்றுபட்டுத்தான் வாழ்ந்து வருகிறார்கள். சாதிகள் பிரிக்கப்பட்டதற்கு அந்தணர்கள் மட்டும் காரணமல்ல, அதை தங்கள் கட்சி வளர்ச்சிக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட திராவிட இயக்கத்தினரும் முக்கிய காரணமாவார்கள். எஸ்வி சேகர் சாதி பிரிவை பாராட்டாத தமிழகத்தின் தலைசிறந்த நாடக நடிகர். எல்லா மக்களையும் சிரிக்க வைத்து அவர்கள் துயரங்களை மறக்க வழிகாட்டி வருகிறார். அவர் இன்று ஏன் திமுகவா அதிமுகவா என்று அலைவாய்கிறார் என்று நமக்கு தெரியவில்லை. குமுதம் ரிப்போர்ட்டர் தனது 29/7/2010 இதழில் எஸ்வி சேகரை பற்றி சொல்லியுள்ள செய்தியை உங்களுக்கும் சொல்லுகிறேன், சற்று கேளுங்கள். ஒரு காலத்தில் சங்கரமடத்தின் பக்தராக இருந்த எஸ்வி சேகர் காஞ்சி பெரியவரின் ஆலோசனைப்படி அதிமுகவில் இணைந்தார். குறுகிய காலத்தில் ஜெயலலிதாவின் அபரிமித நம்பிக்கையை பெற்ற அவர் அப்பாயின்மெண்ட் இல்லாமலேயே அம்மாவை சந்திக்கும் அளவுக்கு வளர்ந்தார். 2006 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாகவும் ஆனார். அதன்பின் எதிர்ப்பாளர்களால் எஸ்வி சேகரின் மேலிட செல்வாக்கு சரியத் தொடங்கியது. ஒரு கட்டத்தில் தான் அதிமுகவில் இருக்கிறோமா இல்லையா என்பதே தெரியாமல் 1.5 வருட காலத்தை அவர் கழித்தார். இந்த நிலையில் முதல்வர் கலைஞர், துணை முதல்வர் ஸ்டாலின் ஆகியோரிடம் சேகர் மிகவும் நெருக்கம் காட்ட ஆரம்பித்தார். அதன் எதிர்வினையாக கடந்த 2009 ஜூலை 29 அதிமுகவில் இருந்து கட்டம் கட்டப்பட்டார். பிறகு சட்டமன்றத்தில் எந்த கட்சியும் சாராத எம்எல்ஏவாக இருந்த அவர் பார்ப்பவர்களிடமெல்லாம் நான் திமுகவில் 100வது எம்எல்ஏ என்று சொல்லி வந்தார். திமுக பொதுக்குழுவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் அளவுக்கு அவரது செல்வாக்கு உயர்ந்தது. தமிழகத்தில் மேலவையை கொண்டு வருவதற்காக சட்டசபையில் நடந்த வாக்கெடுப்பின் போது எஸ்வி சேகரின் ஓட்டு திமுகவுக்கு ஆதரவாகவே விழுந்தது. இந்த நிலையில் வரும் ஆகஸ்ட் 28 தனது பிறந்த நாளை ஒட்டி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைய அவர் திட்டமிட்டு இருந்த நிலையில்தான் இந்த புலம்பல் சத்தம் கேட்டிருக்கிறது. நாம் எஸ்வி சேகருக்கு நெருக்கமான வட்டாரங்களில் விசாரிக்க தொடங்கினோம். தான் ஒரு நியாயமான சிறு கோரிக்கையை கூட நிறைவேற்ற முடியாத ஓர் அரசியல்வாதியாக வலம் வந்து கொண்டிருப்பது எஸ்வி சேகருக்கு
இப்போதுதான் புரிந்திருக்கிறது. அதிமுகவில் இருந்தபோது அவருக்கு ஜெயா டிவியில் புரோகிராம் நடத்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. இப்போது இவர் திமுக பக்கம் சாய்ந்த பின்னர் இங்கேயும் அதே போன்ற நிலைதான் உள்ளது. திமுக மேலிட தலைவர்கள் விருப்பத்தின்படி விருதுநகர் மாவட்டத்தில் மரம் வளர்ப்பு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த மரம் வளர்ப்போம் என்ற பெயரில் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி சேகர் ஒரு குறும்படம் தயாரித்து கொடுத்தார். அதற்காக பேசப்பட்ட தொகை ரூ. 4.5 லட்சம். ஆனால் தரப்பட்டது ரூ. 2 லட்சம். மீதி தொகை இதுவரை தரப்படவில்லை. அந்த குறும்படத்தை விருதுநகர் மாவட்டத்தில் லோக்கல் கேபிள் டிவி மூலம் ஒளிபரப்பு செய்துவிட்ட நிலையில் இதற்கு பொறுப்பாளரான அமைச்சர் KKSSRிடம் பாக்கி தொகையை கேட்டு SP சேகர் செருப்பு தேய நடந்ததுதான் மிச்சம். அடுத்ததாக விடுதலை தலைமையிலான சின்னத்திரை கலைஞர்கள் கூட்டமைப்பு இலவச வீட்டுமனை ஒதுக்கிய தமிழக அரசு ஏனோ SP சேகர் கௌரவ தலைவராக உள்ள சின்னத்திரை கலைஞர்கள் சங்கத்தினருக்கு வீட்டுமனை தர மறுத்துவிட்டது. அதன்பின் காஞ்சிபுரம் கலெக்டர் வரை இந்த பிரச்சனையை SP சேகர் எடுத்துச் சென்ற பிறகு 2 ஏக்கர் கொடுக்கலாம் என்று கலெக்டர் பரிந்துரை செய்தார். அந்த பரிந்துரையும் அலட்சியப்படுத்தப்பட்டதாக நொந்து போனார் SP சேகர். SP சேகர் அதிமுக MLAவாக இருந்து பிலிம் ஃபெஸ்டிவல் நடத்திய போது இதே முதல்வர் ரூ. 25 லட்சம் நிதி உதவி அளித்தார். ஆனால் அதற்கு அடுத்த ஆண்டு நடந்த பிலிம் ஃபெஸ்டிவல் நிகழ்ச்சிக்கு கலைஞர் நிதி உதவி செய்யவில்லை. காரணம், அப்போது SP சேகர் அதிமுகவில் இல்லை. தன்னுடைய இமேஜை தக்க வைத்துக் கொள்ள இப்போது திமுக உடனான நெருக்கத்தை அவர் குறைத்துக் கொள்ள தொடங்கிவிட்டார். குறிப்பாக திமுக சம்பந்தப்பட்ட அரசு நிகழ்ச்சிகளில் SP சேகர் இப்போது பெரும்பாலும் தலைகாட்டுவதில்லை. மயிலாப்பூர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் ஒரு பள்ளி கட்டடமும் ஹாக்கி இண்டோர் ஸ்டேடியமும் கட்டப்பட்டு அதற்காக திறப்பு விழா ஸ்டாலின் பங்கேற்க அண்ணாநகர் டவர் பூங்கா திறப்பு விழாவுடன் சேர்ந்து நடந்தது. அந்த விழாவுக்கு SP சேகர் அழைக்கப்பட்டிருந்தும் அவர் விழாவை புறக்கணித்து விட்டார். அண்மையில் சென்னை சைதாப்பேட்டை கலைஞர் வளைவு அருகே ஆன்மீக பேரவை சார்பில் நடந்த ஒரு கண்டன கூட்டத்தில் பேசிய SP சேகர் ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் சாலையோர சிறு கோயில்களை இடிக்காதீர்கள், அப்படி இடித்தால் மக்கள் உங்களை புறக்கணித்து விடுவார்கள் என்று திமுகவுக்கு எதிராக பேசினார். அதே நேரத்தில் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசவும் SP சேகர் தொடங்கிவிட்டார். கோவை அதிமுக கண்டன பொதுக்கூட்டம் பற்றி ஒரு நாளிதழ் அவரிடம் கருத்து கேட்டபோது ஆளும் கட்சியினர் பல லட்சம் செலவழித்துத்தான் அந்த இடத்தில் கூட்டத்தை கூட்டினர். ஆனால் அதிமுகவுக்கு திரண்ட கூட்டம் காசு கொடுத்து கூட்டிய கூட்டம் போல் தெரியவில்லை. அந்த கூட்டத்தால் ஆளும் கட்சி கொஞ்சம் மிரண்டுதான் போயுள்ளது என்று கமெண்ட் தெரிவித்துள்ளார். இப்படி அவர் திமுக பக்கம் இருந்து அதிமுக பக்கம் சாய்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. SP சேகருக்கு நெருக்கமான காங்கிரஸ் பிரமுகர்கள் சிலர் ராகுலிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி தருகிறோம், காங்கிரஸில் சேருங்கள் என்று அழைப்பு விடுத்தார்களாம். அந்த நேரம் அம்மாவை சந்திக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தால் நீங்கள் அம்மாவை சந்திப்பீர்களா, மீண்டும் கட்சியில் இணைவீர்களா என்று மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் SP சேகரிடம் பேசியுள்ளார். அதன் அடிப்படையில்தான் SP சேகர் தற்போது காய் நகர்த்தி வருகிறார் என்று முடித்தனர் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள். இது குறித்து SP சேகரிடமே கேட்டோம். எனது ஜோதிடர் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் எவ்வித பேட்டியும் கொடுக்க சொல்லி இருக்கிறார். எனவே ஆகஸ்ட் 15க்கு பிறகுதான் மீடியாக்களிடம் பேசுவேன் என்றார். அவரை விடாப்பிடியாக விரட்டி பிடித்து ஜெயலலிதாவை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் சந்திப்பீர்களா மாட்டீர்களா என்றோம். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால்
கண்டிப்பாக சந்திப்பேன். அம்மாவை சந்திப்பதில் என்ன தவறு? அதை பெருமையாகவே கருதுகிறேன். ஆனால் மீண்டும் அதிமுகவில் இணைவேனா மாட்டேனா என்பதை அவரிடம்தான் சொல்வேன். தற்போது உங்களிடம் சொல்ல முடியாது என்றார். எஸ்வி சேகர் அப்படி சொன்னபோது அவரது முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு. இப்படி முடித்திருக்கிறார்கள் குமுதம் ரிப்போர்ட்டர் பத்திரிகையாளர்கள். எஸ்வி சேகர் அவர்கள் தன் மன தடுமாற்றத்தை விட்டுவிட்டு அரசியல் கட்சிகளின் சுயநல வளர்ச்சிக்கு பாடுபடாமல் தமிழக மக்களின் வளர்ச்சிக்கு பாடுபட முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு தமிழீழ மக்களின் நல்வாழ்வு பணிகளுக்காக நிதி ஒன்றை தன் நாடகம் மூலம் திரட்ட வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.